அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வியா அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் எதை பற்றி படிக்க போகிறோன்னா, எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில், அதாவது இந்த எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி அப்படிங்கிறது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வரக்கூடியது. அப்போது யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருந்துன்னா நாம் இன்றைக்கி சில பாடக்குறிப்பு நாம் கற்றுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்க்கும்போது முன் தொடக்க கல்வி, அதாவது ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே முன் தொடக்க கல்வி அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு குழந்தையானது பள்ளி பருவத்திற்கு, அதாவது தொடக்க கல்வி கற்பதற்கு முன்பாகவே படிக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முன் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது பள்ளி படிப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது முறையான கல்வி அப்படின்னு எடுத்துப்போம். அப்போது முன் தொடக்க கல்வி அப்படிங்கிறது முறையான கல்வி முறையில் வருமா அப்படின்னா கிடையாது. அது ஒரு முறைசாரா கல்வி முறையில் கீழே வரும். ஸோ முன் தொடக்க கல்வி அப்படிங்கிறதுக்கான வரையறை என்னன்னு எடுத்துட்டால், முறையான கல்வியை தொடக்க பள்ளியில் கற்பதற்கு 2½ வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் கல்வியே முன் தொடக்க கல்வி எனப்படும். இந்த முன் தொடக்க கல்வியை நர்சரி கல்வி அல்லது மழலையர் கல்வி என்றும் அழைக்கப்படுகிறது. முன் தொடக்க கல்வி முதலில் ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து. அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் முன் தொடக்க கல்வியானது 3 வயது முதல் 5 வயது வரை குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அதே மாதிரி கனடாவில் முன் தொடக்க கல்வி அப்படிங்கிறது 3 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. நம் நாட்டில் முன் தொடக்க கல்வியானது 2½ வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஒரு குழந்தையோட கற்றலின் பெரும் பகுதியும் அறிவு வளர்ச்சியும் எந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா, நாம் இந்த முறைசாரா கல்வி கொடுக்குற இந்த 2½ வயது முதல் 5 வரை வயதில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தேசிய திட்ட கமிஷன் தனது 6வது திட்ட கமிஷனில் கூறியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தையின் கற்றலின் பெரும் பகுதியும் அறிவு வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும் என்பதை கூறியுள்ளது. குழந்தையின் ஆளுமையை நிர்ணயிப்பதில் முதல் 5 வருட கல்வி முக்கியமானது என பிராய்டு கூறினார். அதே மாதிரி மாண்டிசோரி 1907 குழந்தைகளின் இல்லம், அதாவது தி ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த இல்லத்தை காசா டி பாம்பினி என்ற பள்ளியை ரோமில் துவங்கினார். முன் தொடக்க கல்வியை அளிக்கும் பள்ளிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நம் நாட்டில் முன் தொடக்க கல்வி அளிக்கும் பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், கிண்டர் கார்டன்கள், மாண்டிசோரிகள், அடுத்தது அங்கன்வாடிகள் போன்ற பள்ளிகள் முன் தொடக்க கல்வியை அளிக்கும் பள்ளிகள் ஆகும். அப்போது இந்த தொடக்க கல்விக்கான முன்பருவ கல்வி திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அதாவது ப்ரோக்ராம் ஆஃப் தி ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டா, பால்வாடி பள்ளி தொடங்கிய ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1951. அதே மாதிரி நம் நாட்டில் அங்கன்வாடி பள்ளி தொடங்கிய ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1975. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1980. எங்கே முதலில் தொடங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில். முன் தொடக்க கல்வியின் நோக்கங்கள், அதாவது முன்பருவ கல்வியின் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, குழந்தையின் உடல் நலம், அறிவு வளர்ச்சி, சமூக நலம், உளநலம், உணர்வுகளின் நலம், இது எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முன்பருவ கல்வியின் நோக்கமாக இருக்குது. அப்போது இந்த முன்பருவ கல்வி எந்தெந்த முறையில் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, முன் தொடக்க கல்வி பள்ளிகளில் காணப்படும் கற்பித்தல் முறைகள் ஒன்று இயல்பாக உரையாடுதல், கதை கூறுதல், ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல்,
ஆடல் பாடல், மாறுவேட போட்டிகள். ஸோ இந்த முறைகளில் தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த முறைசாரா கல்வியானது கற்றுத்தரப்படுகிறது. இந்த முன் தொடக்க கல்வியில் குழந்தைகளை மையமாக வச்சு யார் யார் வந்து அவங்களோட கல்வி நோக்கங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோபெல், மாண்டிசோரி, ரூசோ ஆகியவர்கள் வந்து குழந்தை கல்வியுடன் தொடர்பு உடையவர்கள். முன் தொடக்க கல்வி மேம்பாட்டிற்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு திட்டம், அதாவது ICDS என்ற மிகப்பெரிய திட்டம் நமது நாட்டில் செயல்பட்டு வருகிறது. பொதுவாக இந்த முன்பருவ கல்வி அப்படிங்கிறது எல்லா நாட்டிலையும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. இந்த முன்பருவ கல்வி கொள்கையானது எந்த நாட்டிலும் கட்டாய கல்வியாக இல்லை. எக்கச்சக்கமான கமிட்டிகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து கல்வி பற்றி எக்கச்சக்கமான பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது முன் தொடக்க கல்வி பற்றி குழுக்களின் பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னு எடுத்துட்டோன்னா, சார்ஜென்ட் அறிக்கை 1944 குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளிகளை அரசே துவங்கலாம் என கூறியது. அதே மாதிரி கோத்தாரி கல்விக்குழு 1964 இவங்க என்ன பரிந்துரை செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான பாயிண்ட் இருக்குது. ஸோ இவங்களோட பரிந்துரை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நாம் கல்வி மற்றும் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த குழுவானது தங்களது பரிந்துரைகளை வெளியிட்டது. அந்த பரிந்துரைகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன் தொடக்க கல்வி சுமார் 3 ஆண்டுகள் வரை நீடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. செகண்டு, முன் தொடக்க கல்வி கட்டாயம் இல்லை என கூறியது. ஒருவேளை உருவாக்கப்பட்டால், அதாவது ஒருவேளை கட்டாயமாக்கப்பட்டால் இதற்கான வாய்ப்புகளையும் நிதி உதவிகளையும் அரசே அளிக்கும் என கூறியது. அடுத்தது, பள்ளி கல்விக்கு ஆயுத்தமாக முன் தொடக்க கல்வி அமையும் போன்ற பரிந்துரைகளை அளித்தது. அடுத்தது, புதிய தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லிச்சுன்னு பார்க்கும்போது, மழலையர் கல்வி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தோடு இணைந்து அனைவருக்கும் பொதுவான கல்வி திட்டத்திற்கு பக்கபலமாக இருக்க வழிவகை செய்யப்பட்டது. அதேபோல் தேசிய கல்விக் கொள்கை 2020 அவங்க என்ன பரிந்துரைகள் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சமாக 6 வயதுக்குள் உள்ள குழந்தைகளுக்கான முன் தொடக்க கல்வி அறிவாற்றல், உணர்ச்சி, அடிப்படை எழுத்துத்திறன் மற்றும் கணித திறன்களை உருவாக்கும் ஊக்கியாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இது குழந்தைகளை முறையான கல்விக்காகவும் அதற்கு பிறகான கல்வி பயணத்திற்கும் தயார்படுத்துகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்ப குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக் கொள்கை, ஏர்லியா சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2013 வந்துச்சு. ஸோ இந்த ஆரம்ப குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, 6 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் செயலில் ஈடுபடும் கற்றல் திறனை அடைவது என்பது தான் இந்த ECCEயோட இலக்காக வைத்திருந்தது. இந்த ECCE நாடு முழுவதும் அங்கன்வாடி மையங்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்டது. எனினும் அங்கன்வாடியின் முக்கிய கவனம் ஊட்டச்சத்து மற்றும் தடுப்பூசி சேவைகள் என்பதால் முன்பள்ளி கல்வி அங்கு வழங்கப்பட சிறிய பகுதியாக மட்டுமே இருந்தது. 2018-19 சமக்ர சிக்ஷா திட்டத்தின் மூலம் முன்தொடக்க கல்விக்கான நிதி ஒதுக்கப்பட்டு சில மாநிலங்கள் பள்ளிகளில் இத்தகைய வகுப்புகளை தொடங்கின.
இருப்பினும் மாநிலங்கள் இடையே அளவில் பெரும் வேறுபாடு இருந்தது. NEP 2020 வெளியான பின் முன் தொடக்க கல்வியை பொது பள்ளி கல்வியில் ஒன்றாக இணைக்கும் நோக்கத்துடன் 2021 சார்டாக் திட்டம் அறிமுகமாகி மாநிலங்களுக்கு திட்டம் செயல்படுத்த வழிகாட்டுதல்களும் காலக்கெடுகளும் வழங்கப்பட்டன. இங்கே சார்டாக் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறதோட ஒரு சுருக்கம் தான் சார்டாக் அப்படின்னு சொல்லுவோம். சார்டாக் திட்டம் செயல்படுத்த வேண்டிய பணிகள், பொறுப்புடைய பங்குதாரர்கள், அடைய வேண்டிய குறிக்கோள்கள் மற்றும் பணிகளை நிறைவேற்ற வேண்டிய காலக்கெடுகள் ஆகியவற்றை விளக்குகிறது. இப்போது தமிழ்நாட்டில் முன் தொடக்க கல்வி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் ICDS கீழ் செயல்படும் அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்கப்படுகிறது. இவை ஊட்டச்சத்து, சுகாதார பரிசோதனைகள் போன்ற சேவைகளுடன் கூடாது முற்றிலும் முறைசாரா முன்பள்ளி கல்வியை வழங்குகின்றன. இந்த ICDS அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது 2 அக்டோபர் 1975. தமிழ்நாடு அரசு இம்மையங்களுக்கு ஆடி பாடி விளையாடு பாப்பா எனும் பாடத்திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இது தமிழ் மொழியில் கற்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த முன் தொடக்க கல்விக்கான சேர்க்கை வயது அப்படின்னு எடுத்துட்டானா 3 வயதில் தொடங்கப்படுகிறது. அங்கன்வாடி மையங்களுடன் சேர்த்து தனியார் முன்பள்ளிகள் மற்றும் கிண்டர் கார்டன்கள் முதலானவை முன்தொடக்க கல்வியை வழங்குகின்றன. முன்தொடக்க பள்ளிகள் விளையாட்டு வழி கற்றலை முக்கியமாக கருதி குழந்தைகளின் சுயரூபம், சிந்தனை திறன் மற்றும் சமூக உணர்ச்சி திறன்கள் மேம்பட உதவுகின்றன. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட், TIMP அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1980. இது 6 முதல் 36 மாதங்கள் வரையிலான குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பாலூட்டும் பெண்களை மையமாக கொண்டு தொடங்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சரான சுப்பராயலு ரெட்டியார் 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அப்போது நீதி கட்சியின் தலைவராக பணியாற்றிய சர் PT தியாகராஜர் முன்மொழிந்த யோசனையின் அடிப்படையில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. மதிய உணவு திட்டம் 1956ஆம் ஆண்டு இத்திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காமராஜரால் தொடங்கப்பட்டுள்ளது. அதுவே 1957இல் மதிய உணவு திட்டத்தை முன்னாள் முதல்வர் காமராஜர் தொடங்கி வைத்தார். இதற்காக ஒரு குழந்தைக்கு ஆண்டுக்கு ரூபாய் 18 என்ற அளவில் ரூபாய் 10 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது. அடுத்தது முதலமைச்சரின் மதிய சத்துணவு திட்டம். இது 1982ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆரால் திருச்சியில் தொடங்கப்பட்டது. சத்துணவு திட்டம் 1982 ஜூலை 1இல் திருச்சி மாவட்டம் பாப்பாக்குறிச்சியில் தொடங்கப்பட்டது. சத்துணவுடன் 2 வாரங்களுக்கு ஒரு முறை முட்டை வழங்குவதை 1989இல் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அறிமுகப்படுத்தினார். 1998 ஜூலை 23இல் நிதிநிலை அறிக்கையில் வாரத்திற்கு ஒரு முறை முட்டை வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 2008ஆம் ஆண்டு முதல்
சத்துணவுடன் வாரம் 5 நாட்களும் முட்டை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது 1ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து நாட்களிலும் காலை வேளையில் சத்தான சிற்றுண்டி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டம் 15/9/2022 அன்று மதுரை மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அடுத்தது அனைவருக்கும் தொடக்க கல்வி, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். தொடக்க கல்வியிலிருந்து தான் முறைசார் கல்வியானது ஆரம்பமாகிறது. ஆரம்ப பள்ளி கல்வி என்பது 5 ஆண்டுகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கொடுக்கப்படுகிறது. 6 முதல் 14 வயது வரையில் முறையான கல்வி பயில தொடங்குகிறார்கள். தொடக்க பள்ளிகளில் தாய்மொழி வழியில் படித்தல், எழுதுதல், கணிதம் ஆகியவை அடிப்படை கல்வி கற்கின்றனர். 1919ஆம் ஆண்டு இந்திய கல்வித்துறையில் 50% பொறுப்புகள் இந்தியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சாசனம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 உருவாக்கப்பட்ட பொழுது சட்ட பகுதி 45 படி அடுத்த 10 ஆண்டுக்குள், அதாவது 1960க்குள் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்க திட்டமிடப்பட்டது. மத்திய கல்வி ஆலோசனை வாரியம், கேப் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன், அது 1944இல் நிறுவப்பட்டது. 1944ஆம் ஆண்டு இந்திய கல்வி வளர்ச்சிக்கான திட்டத்தை வெளியிட்டது. குழந்தைகளுக்கு இலவச கட்டாய ஆரம்ப கல்வியை 40 ஆண்டுக்குள் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது இவங்களோட திட்டம். தமிழக அரசு 1960-61ஆம் ஆண்டு தமிழக அரசு 6 முதல் 14 வயது வரை உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வியை திட்டமிட செயல்படுத்தியது. 1965-66ஆம் ஆண்டு கிராம பகுதிகளில் உள்ள குக்கிராமங்களில் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்திலும் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு துவக்க பள்ளி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. அடுத்தது அன்டர் கமிஷன், ஃபர்ஸ்ட் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது 1882இல் தொடங்கப்பட்டது. இவங்க முன் தொடக்க கல்விக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தாய்மொழி அல்லது இந்திய மொழியில் பயிற்றுவித்தல். ஆரம்ப கல்வி மக்களின் பொது வாழ்விற்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்டர் கமிஷன் தொடங்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உட்ஸ் டிஸ்பேட்ச் ஆஃப் 1854 இந்த ஆண்டில் இவங்களோட கொள்கைக்கு எந்த விதத்தில் விளைவு வழங்கப்பட்டது என்பதை விசாரிக்கவும், அரசு நிறுவனங்களின் நிலைப்பாடு மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து விசாரிக்கவும், கல்வித்துறையில் மிஷனரிகளின் பணிகளை மதிப்பீடு செய்யவும் இந்த அன்டர் கமிஷன் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது. இவங்களோட பரிந்துரைகள் அப்படின்னு எடுத்துட்டானா, உள்ளூர் வாரியம் தொடக்க கல்வியை கையாள வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ உள்ளூர் வாரியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கும்போது, நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி பள்ளிகளில் உள்ளூர் வாரியம் அங்கே இருக்கிறவங்களே தொடக்க கல்வியை கையாள வேண்டும் அப்படிங்கிறது இவங்களோட பரிந்துரை. அதே மாதிரி ஒரே மாதிரியான தேர்வு முறை அனைவருக்கும் பரிந்துரைக்கப்படவில்லை. பரிந்துரையின் அடிப்படையில் இரவு பள்ளிகள் நிறுவப்பட்டன. இவங்களோட பரிந்துரைகள் அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளூர் வாரியம் தொடக்க கல்வியை கையாள வேண்டும், அதாவது நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி பள்ளிகள். அதே மாதிரி இவங்களோட பரிந்துரைகளில்
ஒரே மாதிரியான தேர்வு முறை அனைவருக்கும் பரிந்துரைக்கப்படவில்லை. மூணாவதாக இவங்களோட பரிந்துரையின் அடிப்படையில் இரவு பள்ளிகள் நிறுவப்பட்டன. அடுத்தது கோத்தாரி கமிஷன் தொடக்க கல்வி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 14 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி அளிப்பது. நெக்ஸ்ட் ஆரம்ப கல்வியில் தேக்கம் மற்றும் கழிவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேக்கம் என்றால் நிறுத்தி வைத்தல், கழிவு என்றால் குறிப்பிட்ட வகுப்பில் நின்று விடுதல். இது ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பள்ளிக்கும் ஓராசிரியர் பள்ளி நிர்வாகம் இருக்கணும் அப்படின்னு பரிந்துரைத்தது. அதே மாதிரி ஆரம்ப பள்ளி 1 கிலோமீட்டர் தொலைவிலும் இடைநிலை பள்ளி 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்க வேண்டும் என பரிந்துரைத்தது. புதிய கல்விக் கொள்கை 1986. இவங்களோட பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 14 வயதுக்குட்பட்ட அனைவரும் பள்ளிகளில் சேர்ந்து நீங்காது பார்த்து கொள்ளுதல் வேண்டும். ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க இடையில போகாமல் நாம் பார்த்துக்கணும். அடுத்தது துவக்க கல்வியில் கற்பித்தல் தரத்தை உயர்த்துதல், குழந்தை மைய கற்பித்தல் முறைகளை மேற்கொண்டு அவர்களின் கற்றல் திறன் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்தல். அப்போ இங்கே பார்க்கும்போது குழந்தைகளோட கற்றல் திறன் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற மாணவர்களின் வசதிகளுக்காக பள்ளியில் நேரமும் நெறிமுறைகளும் கிராமப்புற குழந்தைகளின் தேவைகளை ஒட்டி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா நேரமும், அதாவது படிக்கிற நேரமானாலும் சரி நெறிமுறைகளானாலும் சரி அவங்களுக்கு அவங்களோட தேவையை ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொடக்க பள்ளி ஆசிரியர்களின் கற்பிக்கும் தரத்தை உயர்த்த நாடெங்கும் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஸோ இவங்களோட பரிந்துரை மூலமாக தான் டயட்டை தொடங்கிருச்சு. அதுக்கடுத்தது தனியால் கற்பித்தல் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய எழுத்தறிவு திட்டம் நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஷார்ட் ஃபார்மாக NLM அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 1995க்குள் 15 வயது முதல் 35 வயதுக்குட்பட்ட எழுத்தறிவற்ற அனைவருக்கும் முறைசாரா கல்வி மூலம் எழுத படிக்க கற்றுத்தர வேண்டும் என 100% எழுத்தறிவு எட்டப்பட வேண்டும் என்கிறது குறிக்கோளாக வச்சிருக்கு. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கையின் மீது அளிக்கப்படும் செலவானது பயனுள்ள முதலீடு என்று கூறியது. அதே மாதிரி 1999 அனைவருக்கும் இலவச கட்டாய ஆரம்ப கல்வி என்பது உருவெடுத்து செயல்பட்டு வருகிறது. 2020 நியூ கரிக்குலர் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கும்போது 5+3+3+4. இது நாம் இப்போது செயல்படுத்தி கொண்டு இருக்கிற 10+2 ஸ்ட்ரக்சரை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இப்போது நியூ கரிக்குலர் ஸ்ட்ரக்சரில் 4 ஸ்டேஜாக பிரிச்சுருக்காங்க. அது ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், 5 வருஷம். அதில் 3 வருஷம் ப்ரீ ஸ்கூல், அதாவது முன் தொடக்க கல்வியும் ப்ளஸ் கிளாஸ் 1 and 2வும் இருக்கும். அதே மாதிரி ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 3 வருடங்கள். அதில் வகுப்பு 3 முதல் 5 வரை இருக்கும். மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டானாலும் 3 வருடங்கள். அதில் வகுப்புகள் 6 முதல் 8 வரை இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டானா 4 வருடங்கள். அதில் வகுப்புகள் 9 முதல் 12 வரை இருக்கும். அடுத்தது கல்வியில் சமவாய்ப்பு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷன். கல்வியில் சமவாய்ப்பு என்பது அனைவருக்கும் கல்வி கற்பதில் சமவாய்ப்பு அளிக்கப்படுவதாகும். சாதி, மதம், இனம், வாழ்விடம், பாலினம் போன்ற வேறுபாடின்றி தரமான கல்வி என்பது இதுவரை சமூக நீதி ஆகும்.
கிராமப்புறத்தில் உள்ள அறிவாண்மை நிற்க குழந்தைகளுக்கு நவோதய பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. இந்திய கல்விக்குழு 4வது 5ஆண்டு திட்ட குழுவிற்கு ஆரம்ப கல்வி இலவசமாக்கப்பட வேண்டும் என்றும் 5ஆம் ஐந்தாண்டு திட்ட முடிவில் நடுநிலை பள்ளிகள் எல்லாவற்றிலும் இலவச கல்வி அளிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைத்தது. கல்வியில் சம வாய்ப்பிற்கான வழிமுறைகள். இலவச கல்வி, இலவச பாடப்புத்தகம், இலவச உணவு, இலவச மருத்துவ வசதி, இலவச சீருடை, உதவித்தொகை, ஊனமுற்றோருக்கான கல்வி, பெண் கல்வி, புறக்கணிக்கப்பட்ட பிரிவினருக்கான கல்வி ஆகியவை இதோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. இப்போ கல்வியில் சம வாய்ப்பு அளிப்பதில் மத்திய அரசின் பங்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அனைவருக்கும் தொடக்க கல்வியினை 6 வயது முதல் 14 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு தருவதில் மைய அரசு முனைப்பாக உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 10+2+3 என்ற ஒரே சீரான கல்வி முறையே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பொது பள்ளிகள், அண்டை பள்ளிகள் என்பன போன்ற பள்ளிகள் திறப்பது குறித்து கல்வி குழுக்கள் பரிந்துரை செய்துள்ளன. அடுத்தது, நவோதய பள்ளிகள் திறப்பதில் முக்கியமாக செயல்பட்டு வருகிறது. அடுத்தது, புதிய கல்விக் கொள்கையின்படி நாடு முழுவதிலும் ஒரே மாதிரியான பொதுமை கலைத்திட்டத்தை பின்பற்றி பாடநூல்கள் எழுதப்பட்டு வருகின்றன. அடுத்தது, பள்ளிகளை விட்டு விலகிய ஒழுங்குமுறைசாரா கல்வியும் அவர்கள் முறை சார்ந்த பள்ளிகளில் சேருவதற்கான பலமுனை நுழைவு திட்டமும் நடைமுறையில் உள்ளது. ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தொடக்க பள்ளி தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்தா முன் தொடக்க கல்வி, தொடக்க கல்வி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற நோட்ஸ் எல்லாமும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக படிச்சுக்கலாம். இது மூலமாக நீங்கள் நல்லா மார்க் வாங்கலாம். நீங்கள் இதை தொடர விரும்பினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.